ஹாய், இப்போ வந்து ஹண்டரில் இருக்கோம். ஸோ நுப்ரா வேலையில் இங்கே வந்து நைட்டு 8 o'clock ஆச்சு. இங்கே வந்து ரூம் போட்டிருக்கோம், டென்ட்டு தான். ஸோ பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக டென்ட்டு. இந்த கேரளா பசங்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதான் நாங்கள் இருந்த டென்ட். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. டீசெண்டான டென்ட் தான், பரவாயில்ல, நீட்டாக இருக்குது இதெல்லாம். அவ்வளோதான், இன்றைக்கி முடிச்சுட்டு இன்றைக்கி ஹுண்டர் சாண்டியூ பார்த்துட்டு டிஸ்கிட் பார்த்துட்டு அப்படியே நேராக பேங்காங் தான். அப்படியே போகிற வரல பார்ப்போம். பாய். இருக்கு அங்கே அடிச்சுக்கலாம், பெட்ரோல் பங்கிட்ட இருக்குது, ஆட் இருக்குது. அதான் சாண்டியூ. ஒட்டக ரைடெல்லாம் போகலாம். பயங்கரமாக குளிருது. 9:30 ஆகுது. அப்படியே லைட்டாக தூரல் போட்டுட்ருக்கு. அப்படியே கிளம்புறோம். பேங்காங் போகணும். இன்னும் டிஸ்கிட்டில் போய் பார்த்துட்டு பேங்காங் லேக். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகல் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அவங்க காமிக்கிறேன். இதுதான், இங்கே தான் கேமல் ரைட்லாம் போவாங்க. இங்கே தான் கேமல் ரைடு. இதுதான் இப்போ கிளியராக வியூ கிடைக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. நான் மழை பெய்யறதுனால எங்கே இருக்குதுன்னு தெரியல. கேமல்ஸ்லாம் எங்கே வச்சுருக்காங்க, ஒரு ஸ்டாப்பில் தான் வச்சுருப்பாங்க. மேபி அங்கே இருக்குது, அங்கே தெரியுது ஆளுங்கள்லாம். அதான் அங்கே போயிட்டு தான் போகணும். பாருங்கள், ஏடிபி எல்லாம் தெரியுது. அங்கே போயிட்டு போனால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி இருக்காரு தண்ணி? அப்படியே பட்டாசு கலக்குதா? எவ்வளோ தண்ணி? இப்போ டிஸ்கிட் வந்திருக்கோம். அதுதான் வந்து மோனஸ்டரி, டிஸ்கிட் மோனஸ்டரி. இங்கே வந்து அந்த பெரிய சாமி இருக்குது. இதுதான் பெருசாக பேர் தெரியல, அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன். நான் சுற்றி அந்த லொக்கேஷன் எல்லாம் அருமையாக இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே ஆர்கனைஸ்டாக கட்டியிருக்காங்க எல்லாமே. அவ்வளோதான், ஈஸியாக டூரிஸ்ட் வந்து போகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் இங்கே வந்து இந்த ஸ்டாச்சுலாம் பார்க்கறதுக்கு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 30 rupees தான் பர் பர்சனுக்கு. போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டே இருந்தது தான். ஸோ டைம் ஆச்சு, அப்படியே கிளம்பலாம். அப்படியே இப்போ பேங்காங் போயிட்டு நைட்டு குளூரில் நடுங்கிட்டு வீடியோ போடுறோம். அடுத்தது நெக்ஸ்ட் பேங்காங். ஏரியில் போகிறோம், குளூரில் நடுங்குறோம், அப்படியே வீடியோ போடுறோம். பேங்காங் போகிறோம், அப்படியே ஹாங்காங் போகிறோம். ஹாங்காங் போகிறோமா? ஹாங்காங் சிங்கப்பூர். அப்புறம் மை நேட்டிவ் பிளேஸ் தாய்லாந்து போகிறோம்.
ஒரே குடி. ஒன்னாக்காக நாங்கள் தேடிட்டு இருந்தா நீங்கள் வந்துட்டு இருக்க. நான் தான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அவர் மலை ஆறு லைட்டாக நல்லா அடர்த்தியான மரம், அப்படியே ஒரு சின்ன சின்ன வாட்டர் கிராசிங், ஒரு சின்ன ரோடு, சூப்பராக இருக்குது. பேங்காங் போயிட்டுருக்கோம். ஏன்னா ரெண்டு பக்கம் மலை, இது ஆறு போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது நடுவில் ரோடு இருக்குது. ஃபுல்லாக ஆற்றுல இருக்க கல் தான் இருக்குது. செம்மையாக ஒரே ஸ்ட்ரைட் ரூட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. செம்ம ரைடிங் தான் இந்த ரோட்டில். சூப்பர் ரைடு, என்ஜாய் பண்ணலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் அதே ஆறு. வந்துகிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து வாட்டர் கிராசிங் வருது. எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பைக்கர்ஸ்லாம் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே கிராஸ் பண்ணி எப்படி போகணும், எப்படி போகிறதுன்னு தெரில, ஐடியா இல்லை சுத்தமாக. தண்ணியும் வேறு ப்ரௌன் கலராக இருக்கா. பார்ப்போம், வெயிட் பண்ணி ஆகணும். ஏதோ ஒன்று ரெடி பண்ணி தான் போய் ஆகணும்.
வந்து பாருங்க ரோடு பைக். லாரிக்கு வந்து கிடக்குது. ஓ ரோடு அங்கே இருக்கா? அட்வென்ச்சர்னா இது அட்வென்ச்சர். என்ன வரைக்கும் கரெக்டான ரோட்டில் அப்படி நல்லா ஜம்முன்னு வந்தோம். அந்த பாதையவே அடிச்சிட்டு போயிடுச்சு தண்ணி. அப்பா இதில் இப்படி எங்கே ரோடு எங்கே இருக்கு? இப்படியே போயிடலாம்ல. இதுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இதான் சார் ஏப்பா ரோடு இதில் தான் இருக்காம இதில் போக சொல்கிறாரு. ஆறு அப்படியே சூப்பராக வருதுங்க. இவ்வளோ க்ளோஸாக மலை, அப்படியே ரோடு கிளிப்பில் ஆறு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும், விழுந்தோம்னா அவ்வளோதான். ஆனால் சூப்பர். எப்படி அப்படியே தண்ணி வருது, அப்படியே போகுது. இப்படி போய் தான் பேங்காங் போகணும். அருமையாக இருக்கு. இந்த ரோட்டில் போகும்போது எப்படி தெரியுமா இருக்குங்க, விஸ்வரூபம் படத்தில் அவனுங்க ஜீப்பில் போவாங்களே, அந்த ஆப்கானிஸ்தானில் உள்ளே போகிற மாதிரி கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அப்படியே அந்த மியூசிக் வேறு மைண்டுக்குள்ளே ப்ளே ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ஆளே இல்லை, அப்படியே இருந்தா அந்த எப்படி சொல்கிறது, அந்த மவுண்டெயின் கலரு ஒரு மாதிரி மண்ணாகவே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இடமே இதுதான் இருக்குது. அப்படியே அந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு மவுண்டெயின்லாம் நல்ல ரோடு, அப்படியே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே இருக்குது ரோடு. ஆனால் இந்த இடத்துல இப்போ தான் ரோட் போட்டுருக்காங்க. சூப்பர், பரவாயில்ல, நம்ம லொக்கேஷன். ஓகே பாய். ஏய் இது இந்த இடத்த குழியாப்பா, தூக்கி விட்டுமா? நல்ல இழுக்கு. அடே சாமி, ஏய் இரு இரு, விட்டுட்டு பிடிக்கணும். இரு விட்டுட்டு பிடி. ஏய் பறக்குது பறக்குது பறக்குது. 2 பேர்த்தினாலையும் முடியாதா? அப்படி வந்திருக்கோன்மா, சிக்கிருச்சு. ஆஃப் பண்ணாத வண்டி. அப்பா செம ஐஸ் ஏறுது. பின்னாடி தான், ஒரே நிமிஷம் அது பிடிக்கிறக்கு. ஓகே 1 2 3. ஏய் அவனுக்கு இப்போ தான் லைட்டு தெரிஞ்சது, என்ன பண்ணுறானுன்னே தெரியல. ஐயோ கால் வேறு ஃப்ரீஸ் ஆகுது. எங்கே போய் நிற்குது? ஏ வேற ரூட்டு இருக்குதுப்பா, வேற. சரி எப்படியாவது பின்னாடி எடுத்து இதில் போ. ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியும் படிங்க நாட்டுலீங்க மே பகுத் அச்சா ஹோ. இப்படி எல்லாம் வருதப்பா அடிக்கிற குளிர்ல. என்னது லக்கில் தெரிஞ்சிடாது. கீழே பத்தவை. இன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் இருக்கு. 3 எலிமெண்ட் ஜாக்கெட் இதில் ஒரு 2 நிமிஷம் முடியலங்க. அது ஒரு போய் நல்லா ஏறிச்சு காலில். தெரிஞ்சது கத்தணும்னு தோணுச்சு. ஆனா அவரும் அந்த பக்கம் ஹெல்ப் பண்ணிருக்காரா, சரி இப்படியாவது வண்டி எடுத்துக்கணும். எனக்கு வண்டி கீழே போட, வண்டியில தான் ஸ்கிராச் ஆகக்கூடாது. அது மட்டும்தான் ஞாபகம். முக்கியமா வண்டி முக்கியமா, வண்டி தான் முக்கியம். டால் ரொட்டி ஹே ரைஸ் ஹே. ஓகே ஓவர் சந்தோஷத்தில் ஆடுறாரு கரும. என்ன வந்த ஒரு நாள் கூட நான் பார்த்தது இல்லை இவரு.
அடி வாங்காதான் வாங்கிட்டா அப்படிங்கிறதானே. ராணி பார்த்தியா எனக்கு இப்படி என்ற வண்டி மேலே சாஞ்சிடுவானு. அதான் அந்த லெஃப்ட் ஏறி கல்லு அவன் கூட சொல்லி ஆடுது. 1000 ரூபா கேட்டான், கண்ணா தான் மூடுறான் அப்படின்னு. பஸ் எங்க அந்த கை கட்டுங்க, இந்த இதையும் போட்டு சாப்பிடுங்க. तीन रोटी गरम पानी ठंडा गरम करके लेके गरम